இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதற்கடுத்து கட்சியை வழிநடத்திய கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்கள், அந்த இருவரும் தலைவர்களுடைய மிகப்பெரிய ஆளுமையோ மக்கள் ஈர்ப்போ தொண்டர்களுடைய ஆதரவு நிலைப்பாடோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பது நிதர்சனம். 2 இடங்களோ 4 இடங்களோ 7 இடங்களோ அது கிடைத்து வாக்கு சதவீதம் என்பதும் ஓரளவுக்கு ஒரு 20க்கு மேற்பட்ட அளவில் வந்ததுன்னு சொன்னால் ஒரு மறுசிந்தனை வரும். இவரை வைத்தே நாம் அரசியல் நடத்தலாம் அப்படிங்கிற பார்வை வருமாங்கிறது ஒரு கேள்வி. எத்தனை சதவிகிதம் கிடைத்தால் எடப்பாடிக்கு உறுதி இருக்கும், எத்தனை சதவீதம் கிடைக்காவிட்டால் உறுதி போகும்? இந்த தேர்தலை பொறுத்தளவில் இந்த இரட்டை இலை வாக்கு என்பது ஒட்டுமொத்தமாக அந்த வேட்பாளர்களுக்கு கிடைத்திருக்குமே என்றால் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 20க்கும் மேற்பட்ட அளவில் கூட அவங்க வாக்கு சதவீதம் வாங்கலாம். ஆனால் பாஜகவுக்கு போயிருக்குமே என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விட 1% 2% பாஜக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி ஆச்சுன்னா அதிமுகவை உடைக்க பாஜக நினைக்குமா? இன்றைக்கே கூட பல பகுதிகளில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க சொல்கிறாங்க, கரை வேட்டி கட்டிட்டு வெளியில் போக முடியல கருணா, நீ யார்கிட்ட இருக்க, ஓபிஎஸ்டியா, இபிஎஸ்டியா, டிடிவிட்டியா, சசிகலாட்டியான்னு கேட்குறான். பெரிய மோசமாக இருக்குது. எப்படியாவது கட்சி ஒன்றுபடணும். நெருக்கடி வர எடப்பாடி என்ன மாதிரி முடிவு எடுப்பார்? முக்கியமாக ஓபிஎஸ்ஐ கூப்பிட வாய்ப்பு இருக்கா? இல்லை, நெருக்கடி முத்துகிறது என்கிற பொழுது கட்சியினுடைய எல்லா மட்ட தலைவர்களும் நிர்வாகிகளும் ஒரு அழுத்தம் கொடுக்கிற பொழுது அவரும் கட்சியின் நலம் முக்கியம், கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுடைய கருத்துக்களை நாம் ஏற்று உடன்பட்டு செல்வோம் என்கிற நிலை வந்தால் எந்த நேரத்திலும் எந்த முடிவு எடுக்கலாம். அரசியலிலே ஓபிஎஸ்ஐ அழைப்பாரா எடப்பாடி? வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுகவுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும், எத்தனை வாக்கு சதவீதம் கிடைக்கும், அதிமுகவை உடைக்க பாஜக முயலுமா, யார் அங்கு போவார்கள், மீண்டும் பன்னீரை அழைப்பாரா எடப்பாடி? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சகோதரா. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, கட்சிக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு 1-2 இடங்கள் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா அதிர்ஷ்டம் சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப காலமாக அதிமுக பார்த்துட்டு இருக்கிற பத்திரிகையாளர். நிச்சயமாக நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். இந்த ஒன்றிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சி, மிகப்பெரிய ஒரு வலிமையான கட்டமைப்பும் மக்கள் ஆதரவும் தொண்டர்கள் பலமும் உள்ள கட்சி. ஆனால் அது பிளவுபட்டு கிடக்கிற இந்த நேரத்தில் தனித்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறதால் போதுமானவருக்கு ஒரு வலிமையான கூட்டணி இல்லை என்கிற நிலையிலும் அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் நமக்கு தேவையாக இருந்தது. அந்த செல்வாக்குனால ஜெயிக்காத அதிமுக இல்லை, நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதற்கடுத்து கட்சியை வழிநடத்திய கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்கள், அந்த இருவரும் தலைவர்களுடைய மிகப்பெரிய ஆளுமையோ மக்கள் ஈர்ப்போ தொண்டர்களுடைய ஆதரவு நிலைப்பாடோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பது நிதர்சனம். பல சந்தர்ப்பங்களில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். கட்சியை அவருடைய கட்டுப்பாட்டில் ஒரு கவுன்சிலரை கூட அவரால் சுயமாக தேர்ந்தெடுத்து நிறுத்த முடியவில்லை அப்படிங்கிறத கூட ஆதாரபூர்வமாக நம்ம பேசியிருக்கிறோம். 39 தொகுதிகளில் நிறுத்தி வச்சிருக்காருல. 33 தொகுதிகளில் அவர் இரட்டை இலை சின்னத்தை முன்னிறுத்தி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். நாம் இதற்கு முன்பாகவே நாம் பேசியிருக்கிறார். 30 பேர் அந்த வேட்பாளர் என்பவர்கள் பஞ்சாயத்து கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய நகர தேர்தல்களில் போட்டியிட தகுதி வாய்ந்தவர்கள். அவர்களை நம்ம குறைத்து மதிப்பிடலை. ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நிறுத்துகிற பொழுது குறைந்தபட்சம் அந்த பகுதியில், அந்த தொகுதியில் அறிமுகமானவராக, மக்கள் செல்வாக்கு உள்ளவராக, சமுதாய பின்னணி உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது தான் வெற்றிக்கானதாக இருக்கும். மரியாதைக்குரிய திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் யாரை நிறுத்தினாலும் ரெட்டலைக்கு வாக்களியுங்கள் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தால் அது வேறு விஷயம். ஆனால் அதே விஷயத்தை திரு எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்தால் சாத்தியமில்லை வெற்றி அப்படிங்கிறதான் கள யதார்த்தம், நிதர்சனம். தேர்தலில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தோற்றிருக்காங்களே. நிச்சயமாக அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு மக்களும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுகிற பொழுது அந்த தோல்வி என்பது வரும். ஆனால் அடுத்து அவர்கள் வெற்றி பாதையில் பயணிக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. திரு எம்ஜிஆர் அவருடைய தோல்வி 1980 ஏற்பட்டது என்பது அந்த காலகட்டத்தில் 77-80 மத்தியில்
இந்த ஜனதா கட்சி ஆட்சி இருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி மீண்டும் திருமதி இந்திரா காந்தி மத்திய ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த 77-80 ஆட்சி என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவருக்கு மிக நேர்மையான மக்களாட்சி நடந்தது. அப்படி இருந்தும் அவர் தோற்றார் என்றால் டெல்லிக்கு மத்திய தலைமைக்கு அங்கே பிரதமராக யார் வேற வேண்டும் என்று இந்த தமிழ் மக்கள் முடிவெடுத்ததால் அந்த தோல்வி. 96 செல்வி ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட தோல்வி என்பது அந்த வளர்ப்பு மகன் திருமணம் என்பதும் ஒரு சில செயல்பாடுகள் அதில் அதிருப்தி ஏற்பட்டதால் கட்சியினருடைய அதிருப்தியையும் சாதாரண வாக்காளருடைய அதிருப்தியையும் அதிமுக பெற்றதால் அவர் அந்த தோல்வியை பெற்றால் அடுத்தடுத்த வெற்றிகளை அவர்கள் எட்டிவிட்டார்கள். 2004 முழு ஸ்வீப் தோத்தாங்க ஜெயலலிதா. 2004 ஆமாம். 2004 பொதுவாகவே இந்த தேர்தல் வியூகம் இருக்குல்ல, தேர்தல் வியூகம், தேர்தல் பிரச்சாரம், நாம் கூட்டணி அமைத்திருக்கிற கட்சிகளுடைய செல்வாக்கு, இவை தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. அந்த அடிப்படையில் அன்றைக்கே நான் தெரிவித்தேன், திருமதி சோனியா காந்திக்கு எதிராக மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஆண்டனியோ மைனோன்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்திக்கு விசுவாசம் உள்ள கணவனாக இல்லை அப்படின்னு பர்சனல் அட்டாக் போகிற போதே இந்த தமிழ் மக்கள் என்பவர்கள் நேரு குடும்பத்தின் மீது மிக அதீதமான நம்பிக்கையும் பற்றுதலும் வைத்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய பிரச்சாரம் என்பது பாஜகவினுடைய தோழமையோடு அவர் நடத்திய அந்த பிரச்சாரம் என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை, தோல்வியை அதிமுக ஏற்படுத்தியது. அது உண்மைதான். சரி, அதிமுகவுக்கு 2 இடங்கள் கிடைத்தால் எடப்பாடி ஸ்ட்ராங் ஆயிடுவார்ல? இல்லை, எடப்பாடி ஸ்ட்ராங் ஆவாரா அப்படிங்கிறது இப்போ கடந்த அந்த 2 வாரங்களாக அந்த விவாதம் ஓடிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு கேட்கிறேன், 2 இடம் கிடைச்சா எடப்பாடி உறுதி பெற்று வருவார். யாரும் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க யாரும் முணுமுணுப்போ எல்லாம் காட்ட மாட்டாங்க. 2 இடம் கிடைச்சா போதும். 2 இடங்களோ 4 இடங்களோ 7 இடங்களோ அது கிடைத்து வாக்கு சதவீதம் என்பதும் ஓரளவுக்கு ஒரு 20க்கு மேற்பட்ட அளவில் வந்ததுன்னு சொன்னால் ஒரு மறுசிந்தனை வரும். இவரை வைத்தே நாம் அரசியல் நடத்தலாம் அப்படிங்கிற பார்வை வருமாங்கிறது ஒரு கேள்வி. இல்லை, ஒரு 2 இடம் கிடைச்சு, இல்லை 2 இடமே கிடைக்கல. ஒரு அரசியல் கட்சி 2 இடம் வெல்லட்டும், 7 வெல்லட்டும், நம்ம சொல்லலை. அதிமுக 7 வெல்லட்டும், சில பேர் 17ன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பம் வந்து மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். ஒருவேளை இடம் கிடைக்காமல் எத்தனை சதவிகிதம் கிடைத்தால் எடப்பாடிக்கு உறுதி இருக்கும், எத்தனை சதவீதம் கிடைக்காவிட்டால் உறுதி போகும்? இந்த நடைபெற்று முடிந்திருக்கிற தேர்தலில் அதிகபட்சமாக 68-69% தான் வாக்கு பதிவாகியிருக்கிறது. இந்த சதவீத வாக்குகளில் குறைந்தபட்சம் ஒரு 28-30% வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழக அணி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. மீதமுள்ள அந்த 38-39% எடப்பாடி தலைமையிலான அதிமுக, பாஜக, நாம் தமிழர் மற்றுமுள்ள சுயேட்சைகள் பெற வேண்டும். அந்த வகையில் பார்க்கிற பொழுது என்னுடைய கணிப்பு என்பது ஒரு 15-16% அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வாக்குகள் வாங்கலாம். அதிமுகவுக்கு 15 தான் கிடைக்கும் சொல்கிறீங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு, அவர் களத்தில் இறக்கிய வேட்பாளர்களினுடைய தகுதி, இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது அவரே கட்சியின் நிர்வாகிகள் பலர் விலை போய்விட்டார்கள், கட்சியின் தலைமைக்கு கட்சிக்கு விசுவாசமாக இல்லை, சோரம் போய்விட்டார்கள் என்று சொல்லுகிற பொழுது அங்கே களமாடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரே இந்த தொகுதியில் அதிக வாக்குகள் கிடைக்க வாய்ப்பில்லை, இந்த வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது தான் நான் ஓரளவுக்கு ஒரு 15-17% வரும் அப்படிங்கிற மாதிரி என்னோட பார்வை. 15 வருமா, 20 வர வாய்ப்பு இருக்கா? நாம் அனுப்புறதே தனிப்பட்ட முறையில் ஒரு 20 நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஊடகவியலாளர் பார்க்கும்போது ஒரு 20, அரௌண்ட் 20, 18லேருந்து 22, 23 வரலாம். எத்தனை வந்தால் எடப்பாடிக்கு நெருக்கடி வரும்? எத்தனை? இல்லை, எனக்கு இன்னொரு பார்வை இருக்கிறது. இந்த முறை எத்தனை சதவீதம் வந்தாலும், எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும், இந்த ஒற்றை தலைமை என்பது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர்ந்தால் கட்சி தொடர்ந்து சரிவை, பின்னடைவை 2026ஆம் ஆண்டு திமுகவை வீழ்த்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்கிற நிலை, ஒரு யதார்த்த நிலை இருக்கிறது என்பதை கட்சியின் எல்லா மட்டத்தில் இருப்பவர்களும் உணர்ந்து இன்றைக்கு அதற்கான பூர்வாங்க வேலைகளை தொடங்கிவிட்டார்கள். கட்சியை ஒன்றிணைத்தே தீர வேண்டும் என்று. நீங்க 1 கிடைச்சாலும் சரி, 10 கிடைச்சாலும் சரி, 20, 25 எது வருதாலும் எடப்பாடிக்கு சறுக்கல் தான். ஆமா, அது எடப்பாடிக்கு எதிராக இருக்கு. இல்லை, ஒருபோதும் இல்லை. நான் அதிமுகவிற்கு ஆதரவு நிலைப்பாடு. ஏனென்றால் தொடர்ந்து ஒரு 52 ஆண்டுகளாக இந்த கட்சியோடு பயணித்து வருவன் என்கிற முறையிலே மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது ஒரு தனித்த ஈடுபாடு கொண்டவன் என்கிற வகையிலே இந்த கட்சியை தமிழகத்திற்கு அவசியம்.
இது யாரையும் இந்த கட்சியை யாரும் சூறையாடி விடக்கூடாது, யாரும் அபகரித்து விடக்கூடாது. இது ஒன்றுபட்ட கட்சியாக இருந்து களத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய எண்ணப்படி அவர்களுடைய நோக்கம் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒன்றுபட்ட அதிமுக தான் சாத்தியம் என்கிற நிலை இருப்பதால் திரு எடப்பாடி பழனிசாமியும் அதை உணர்ந்து அதற்கான வழிமுறைகளை வகைதொகைகளை கண்டறிய வேண்டும் என்பது அடிப்படை அதிமுகவினுடைய உணர்வு. அதை நான் வெளிப்படுத்துகிறேன். சரி, நீங்கள் ஒரு இடம் கிடைச்சாலும் அவருக்கு நெருக்கடி தான், 5 இடம் கிடைச்சாலும் நெருக்கடி தான், 15% கிடைச்சாலும் நெருக்கடி தான், 25-28% கிடைச்சா நெருக்கடி தான் சொல்கிறீங்க. எடப்பாடி நெருக்கடி தர மாதிரியே நினைக்கிறீங்க? இல்லை இல்லை இல்லை, நான் என்னது கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் இல்லை. இருக்கட்டுமே, அவர் ஒரு இடம் 2 இடம் ஜெயிச்சாலும் ஒரு 22% ஜெயிச்சாவே இந்த சூழ்நிலையில் திமுகங்கிற ஒரு பலமான கூட்டணி, திமுக ஒரு பலமான கூட்டணி இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக ஒரு பலமான கூட்டணி அமைக்கலை, இருந்தும் கூட வெல்ல முடிகிறது, கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற முடிகிறது அப்படின்னாவே திரு எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவு சரியானது அப்படி நிரூபணமாகும்ல. பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிர ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு சிலர் பரவாயில்லை, அவரும் திமுகவுக்கு எதிராக 2-3 இடம் ஜெயிச்சிட்டாரு, பரவாயில்லை, ஒரு 2%, 3% கடந்த தேர்தலை அதிகரிக்கிறார் என்கிற பார்வை இருக்கலாம். அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் பேசலாம். ஆனால் பெரும்பான்மையான நான் குறிப்பிட்ட யாரை சொல்ல முடியுமா நீங்க? இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு மிக நெருக்கம் காட்டுகிற அவருடைய செயல்பாடுகள் சரி என்று இன்று வரையிலும் கருதி கொண்டிருக்கிறவர்கள் யார் யார்? ஒரு 2 பேர் சொல்லுங்களேன். இல்லை, 2-3 பேர் நம்ம அடையாளப்படுத்துகிறோம்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் நம்ம பொதுவாகவே பேசிட்டு போயிடுவோம். அந்த நிலைப்பாடு உள்ளவர்கள் நிச்சயம் பரவாயில்ல, இவருமே. ஏன்னா இன்றைக்கும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களைப் போலவே இவர் ஆளுமை மிக்கவராக வளர்ந்து விட்டார் என்று பொது விவாத மேடைகளில், விவாதக்களங்களில் திரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் பேசி வருகிறார்கள். ஆனால் அது இல்லை. நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தேர்தல் வெற்றி தோல்வி, ஆட்சி மாற்றத்திற்கான சதவீதம் என்பது 1%-லிருந்து 3% அளவுக்கு தான். அப்போ இந்த 3%-த்திற்கும் மிக அதிகமான வாக்குகளை அதிமுக பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக இருக்க வேண்டும். எதிரணியிலே 3%, 4%, அமமுக ஏற்கனவே ஒரு 3-4% நிரூபித்த பக்க வாக்காக வெளியிலே இருக்கிறது. அது அதிமுக வாக்கு தான். திரு ஓபிஎஸ் சசிகலாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3-4% இருந்தால் ஒரு 8% வாக்குகள் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவிலிருந்து பிரிந்து நிற்கிற பொழுது அப்ப திமுகவை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு சாத்தியமில்லை. இனி தொடர்ந்து ஓபிஎஸ்கோ சசிகலாவுக்கோ வாக்கு சதவீதம் நிரூபிக்கப்படலை. ஆனால் தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் நாம் அவர்கள் நடத்துகிற அந்த கூட்டங்கள், அவர்கள் பின்னாடி இருக்கிற ஒன்றிய, நகர, கிராம, கிளை நிர்வாகிகள் ஒரு 60-70% இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான நிலை. அவர்களை சார்ந்தவர்கள், அந்த சமுதாயம் சார்ந்தவர்கள் என்று வருகிற பொழுது நிரூபிக்கப்பட்ட வாக்கு என்றால் தேர்தல் நேரத்தில் தனித்து போட்டிட்டு தான் இருக்கும். ஆனால் யதார்த்தம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு 3-4% இருக்கும் என்பது தான். 2021 தேர்தலின் போது மத்திய உளவுத்துறையும் மாநில உளவுத்துறையின் ஒரு பகுதியும் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் அமித்ஷா சொன்னார். அமமுகவே அங்கே ஒரு 42 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு 15 தொகுதிகள் கொடுங்க, டிடிவி தினகரனுக்கு நாங்கள் கொடுத்துட்டு நம்ம இணைந்தே செயல்படுவோம், அப்போ மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வாய்ப்பு என்ற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை, எனக்கு கிடைத்த தகவலின்படி 150 இடங்களுக்கு மேல் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம், நான் முதலமைச்சராகி உங்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வருவேன் என்று திரு அமித்ஷாவிடம் சொன்னபோது சரி உங்கள் தலையெழுத்து எப்படி ஆகட்டும்ட்டு போயிட்டார். ஆனால் அதே மாதிரி நடந்தது. 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அமமுக வாக்கு அதிமுகவின் செல்வாக்கை சரித்தது, வெற்றியை பறித்தது. இப்போ இருக்கிற நிலைமையில் நம்ம கடந்த 2 பகுதிகளில் பேசின மாதிரி, 2 நிகழ்ச்சிகளில் பேசின மாதிரி, ஒன்று செங்கோட்டையின் அவருடைய கருத்துக்கள் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு பேசும், இன்னொன்று திரு எடப்பாடி பழனிசாமி மூத்த தலைவர்களை சில மாவட்ட செயலாளர்களை சந்தித்து பேசுகிறது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு முனகல் இருக்குது, ஒரு சின்ன அளவுக்கான சலசலப்பு அதிமுக இருந்துட்டு இருக்கு. பல்வேறு மட்டத்திலையும் பேசுகிறாங்க, தலைவர்கள் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டாங்க, ஏதோ பேசுகிறாங்களோங்கிறது மாதிரி இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன ஆனாலும் நெருக்கடி வந்துடும் அப்படின்னு. அதிமுக 2ஆம் இடம் பெறுமா, 3ஆம் இடம் பெறுமா? இதில் ஒரு மிக சிக்கலான விஷயம் என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு அணி சேர்ந்திருக்கிற
பாமக, அமமுக இருக்குது, ஐஜேகே போன்ற சிறிய சிறிய கட்சிகள் இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் அரசியலில் புதிதாக வந்து பதவி பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவருடைய ஆதரவு இருக்குது. இதை தாண்டி மாநில அளவில், மாவட்ட அளவில் செயல்படுகிற பல்வேறு சமுதாய ஜாதிய அமைப்புகளையுமே அவங்க ஒருங்கிணைந்து ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகரித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு என்பது இந்த இரட்டை இலைக்கான வாக்கு. இந்த இரட்டை இலை வாக்கு என்பது ஒட்டுமொத்தமாக அந்த வேட்பாளர்களுக்கு கிடைத்திருக்குமே என்றால் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 20க்கும் மேற்பட்ட அளவில் கூட அவங்க வாக்கு சதவீதம் வாங்கலாம். ஆனால் அது ஒட்டுமொத்தமாக போகாமல் அதிருப்தியில் மற்ற கட்சிகளுக்கு, பாஜகவுக்கு போயிருக்குமே என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விட 1% 2% பாஜக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி ஆச்சுன்னா அதிமுகவை உடைக்க பாஜக நினைக்குமா? இல்லை, அதிமுகவை உடைப்பதற்கு அவங்க ஒன்றுபடுத்துவதற்கான வேலை தான் தொடக்கத்திலிருந்தே பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பலவீனம் ஆயிடுச்சு, உடைச்சலாம் நினைப்பாங்களா? இல்லை, ஏன்னா அதிமுகவை உடைத்து அவர்கள் பலன் பெற முடியுமா அப்படிங்கிறது இப்போதைக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் அந்த எண்ணம் பாஜக சிலருக்கு இருக்கா? பாஜகவுக்கு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்களுடைய சுலோகம் இருந்ததில்ல, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம். அந்த தாத்பரியம் என்பது, அதை நோக்கிய பயணம், வியூகம் என்பது தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதிமுகவை உடைக்க நினைப்பாங்கிறீங்க. ஆமான்னு சொல்றீங்க நீங்க. அதிமுக உடைக்க பாஜக, அதிமுகவை உடைத்து பயன்பெறுவதா, அதிமுகவை அரவணைத்து அதிமுகவோடு பயணப்பட்டு அடுத்தடுத்த தேர்தல்களில் ஒரு கூட்டணி ஆட்சி 2026 ஒரு 1% அதிகமாக வந்ததுன்னா நாம் ஒரு கூட்டணி ஆட்சியை 2026 வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை. இதிலேயே பாஜகவினுடைய பங்கு என்பது திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சொன்னார்ல, அவர் ஒரு உள்ளீடாக அவருடைய கருத்துக்களை பார்க்குற போது இந்த தேர்தலோட அதிமுக காணாமல் போயிடலாம் ஒரு வார்த்தை சொன்னார். உடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அந்த தாக்கம், அந்த எண்ண ஓட்டம் அவர்களிடம் இருக்கிறதுங்கிறது தெரியுது. அதற்கு அதிமுகவில் இருப்பவர்கள் இடம் கொடுப்பார்களா, இடம் கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது மாதிரி நான் பார்க்கிறேன். நேரடியாக கேட்குறேன், நீங்கள் அதிமுகவை உடைக்க பாஜக நினைக்கும் சொல்றீங்க, யாரை இழுக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அல்லது முன்னணியினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களிலே யாரையாவது பேரம் பேசி இழுத்தாலும் கூட, அப்படி 1-2 பேர் போனாலும் கீழே கட்சியினுடைய கட்டமைப்பு சிதையாது. சரி, அதிமுக பாஜக மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர், மென் உணர்வு வச்சிருக்கவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த மென் உணர்வு என்பது நம்ம இந்த தேர்தலின் போது அதிமுக பாஜகவோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், கூட்டணியிலிருந்து விலக வேண்டாம் என்கிற கருத்து மரியாதைக்குரிய தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், வேலுமணி போன்ற பல பேர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது அப்போவே அவங்க முயற்சியும் அதுதான் நடந்தது. அப்போ அவங்கள இழுக்க பார்ப்பாங்களா? ஆமாம், இல்லை, அவங்க இழுக்க பார்ப்பாங்களா? ஆமான்னு சொல்ல. இல்லை, முயற்சி நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் முயற்சி நடக்கும். அவர்களையும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றி பாஜக கட்சியில் இணைத்து பயணப்படுவார்கள் நான் நம்பலை. ஆனால் நீங்கள் பாஜக கூப்பிட்டு தங்கமணி வேலுமணி போக மாட்டாங்களா, இல்லை அவங்க கூப்பிடுவாங்களா, தங்கமணி வேலுமணி போக மாட்டாங்களா, இல்லை போவாங்களா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே இருக்கிற அதிமுகவினர் போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இவர்களை இழுத்து அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமி இதில் மிக தீவிரமாக பாஜக எதிர்நிலையில் இருக்கிறார், எதிர்ப்பு நிலையில் இருக்கிறார். அவரையும் ஒன்றுபட்ட திமுகவுக்கு எதிராக முதலில் அதிமுகவை வலுப்படுத்திக் கொள்வோம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம். இல்லை என்றால் அல்லது அதிமுக 2ஆக உடைத்து இந்த தலைவர்கள் ஒவ்வொரு ஒரு பிரிவுக்கு தலைவராக்குவதற்கான ஒரு முயற்சியை பாஜக எடுக்கும். ஏன்னா திரு அண்ணாமலை பேசின பேச்சு தான், இந்த தேர்தலிலிருந்து அதிமுக காணாமல் போகும்னு ஒன்று பேசினாரு, இன்னொரு தடவை பேசும்போது டிடிவி கிட்ட அதிமுக வந்துரும் பேசினார், 2மே பேசினார். அதிமுகவை உடைத்து சிறிய தலைவர்களாக ஆக்கி அவர்களை பாஜகவை சேர்த்துக் கொள்வது, அணி அமைப்பது, அந்த நோக்கத்தில் போகுமா? நீங்கள் சொன்ன தலைவர்கள் இந்த தடவை பாஜக கூட்டணி அமைக்கலாங்கிற எண்ணத்தை கொண்டிருந்த தலைவர்கள், தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள், அவர்கள் அதற்கு பலியாகி விடுவார்களா? அந்த கவர்ச்சிக்கு, அந்த தூண்டில சிக்கிடுவாங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம், நோக்கம் என்பது பல்வேறு மாநிலங்களில் அங்கிருந்த அரசியல் கட்சிகளை உடைத்து சிதைத்து அவர்கள் பலகீனப்படுத்தி அந்தந்த மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் நான் கடந்த பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், இந்த திருதராஷ்டிர ஆலிங்கன மாதிரி அனைத்து அழிக்கும் அரசியல் சூழ்ச்சியை பாஜக
தமிழகத்திலும் மேற்கொள்வதற்கான முயற்சிகளை நிச்சயமாக கையில் எடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்கிற எண்ண ஓட்டம் என்கிற நம்பிக்கை அதிமுகவிலே இருப்பவர்களுக்கு, நான் குறிப்பிட்ட பாஜகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்களுக்கு வருமா? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதிமுகவை வலிமைப்படுத்தி மத்தியிலே மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் அவர்கள் ஆதரவோடு அதிமுகவிலேயே பயணப்படுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு வரும். இழுப்பதற்கான முயற்சி நடக்கும். ஆனால் நிச்சயமாக இப்போ அண்மையில் கூட சில வார இதழ்களில் சொல்லியிருந்தாங்க, எழுதியிருந்தார்கள், திரு செங்கோட்டையன் அவர்களே கூட பாஜகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஒருபோதும் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அவர் சொல்லிட்டார், முடியாது அவரும் சொல்லிட்டார். நானுமே அந்த பதிவில் சொல்லியிருந்தேன். அவர் ஒருபோதும் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியல் பயணப்பட்டவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வலிமையை, இதனுடைய கட்டமைப்பை, தொண்டர்கள் வளத்தை, மக்கள் ஆதரவை முழுமையாக உணர்ந்தவர்கள் ஒரு புதிய இன்றுதான் ஒரு 3-4% அதிகரிக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு இதற்கு குறைந்தபட்சம் ஒரு 18-20 வாக்கு சதவீதம், 35-40 வாக்கு சதவீதம் என்பது அதிமுகவிற்கு காலங்காலமாக தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி வருகிறது. எனவே இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் 4-5%, இன்றைக்கு ஒரு 10-15% இரட்டை இலக்கத்திற்கு பாஜக வந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையான அரசியல் இயக்கமாக அது இல்லை என்கிற போது இங்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்திலே பயணிக்கிறவர்கள் நிச்சயமாக போக மாட்டார்கள். பாஜக ஆதரவு இங்கே மாநிலத்திலே திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது. எனவே மத்தியிலே ஆட்சி கட்சியாக மீண்டும் பாஜக வருகிற பொழுது அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் செயல்படலாம் என்கிற எண்ணம் இருக்கும். ஒன்றுபட்ட அதிமுக ஆட்சிக்கு வரலன்னா இல்லை, வரவில்லை என்றாலும் இந்த கட்சியை கட்டமைத்து இந்த கட்சியினுடைய வலிமையை நிரூபித்து திமுகவிற்கு எதிராக களமாடி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட அதிமுக, வலிமையான அதிமுக வேண்டும் என்பது எல்லா மட்டத்திலுமே இருக்குது. இதை நாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா நம்மளோட தேடி பாஜக வரட்டும், அலைன்ஸ் போடலாம் அப்படிங்கிற மனப்பான்மை தான் இருக்கும். நெருக்கடி வர எடப்பாடி என்ன மாதிரி முடிவு எடுப்பார்? முக்கியமாக ஓபிஎஸ்ஐ கூப்பிட வாய்ப்பு இருக்கா? இல்லை, நெருக்கடி முத்துகிறது என்கிற பொழுது கட்சியினுடைய எல்லா மட்ட தலைவர்களும் நிர்வாகிகளும் ஒரு அழுத்தம் கொடுக்கிற பொழுது அவரும் கட்சியின் நலம் முக்கியம், கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுடைய கருத்துக்களை நாம் ஏற்று உடன்பட்டு செல்வோம் என்கிற நிலை வந்தால் எந்த நேரத்திலும் எந்த முடிவு எடுக்கலாம். அரசியலிலே ஓபிஎஸ்ஐ அழைப்பாரா எடப்பாடி? ஓபிஎஸ்ஐ அழைப்பாரா எடப்பாடி? அது காலம்தான் பதில் சொல்லணும். நீங்க கணிச்சு சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதான் கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் திரு எடப்பாடியோடு அணி சேர்ந்திருக்கிற முன்னணி தலைவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த முனைப்பு காட்டி அதற்கான முன்முயற்சிகளை மேற்கொள்கிற பொழுது திரு ஓபிஎஸ்ஐ தவிர்த்து ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பே இல்லை. அவனையா ஓபிஎஸ் இணங்குவாரா? கூப்பிட்டாருன்னா போயிடுவாரா? கை கொடுக்குவாரா? கட்சியின் ஒற்றுமை முக்கியம், அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் கடந்த 2.5-3 ஆண்டுகளாக திரு ஓபிஎஸ் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. இன்றுமே கட்சியை ஒரு தவறான வழிகாட்டுதலில் கொண்டு செல்கிறார். அது ஒரு பின்னடைவை, சரிவை தொடர்ந்து ஏற்படுத்துகிறது. எனவே தான் அதிமுகவை மீட்க வேண்டும் என்று இந்த மீட்பு குழு என்பதையும் அவர் நடத்தி வருகிறார். கூப்பிட்டா ஓபிஎஸ் போயிடுவாரா? அதுதான் நான் சொல்கிறேன். அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் ஓபிஎஸ் என்ன எதிர்பார்ப்பார்? இல்லை, ஓபிஎஸ் கட்சி முக்கியம் என்று வருகிற பொழுது எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பார். அதாவது உதாரணத்திற்கு வந்து சேர்ந்து சொன்னா போதுமா? இல்லை, அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கட்சியின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் இருந்தவர். அவருடைய பயணம் என்பது கட்சியின் தலைமை பொறுப்பிலே இருந்து அரசியலில் பயணித்திருக்கிறார். மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு முதன்மை இடத்திற்கு வந்தவர். எனவே அதற்கான அந்த மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு என்பதை இழந்து தான் மட்டுமே தனித்து வந்து நான் இருப்பேன் இல்லை, அவரோடு பயணப்பட்ட எதிர்பார்ப்பார் சொல்லு. அவருக்கான முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம்? அதை தாண்டி அதான் கட்சியில் பிரதான பொறுப்பு. என்ன பொறுப்பு? பொருளாதார பொறுப்பு கொடுத்தா போதுமா? இல்லை, அதாவது இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிற முடிவு இருக்குல்ல, அவர் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எப்படி தேர்வு பெற்றார் அப்படிங்கிறது அது அடிப்படை விதிக்கு முரணானது என்பது தான் இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும்,
5 ஆண்டுகள் தலைமை கழகத்தின் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்கிற மாதிரியான திருத்தங்களை கொண்டு வந்து பொதுச் செயலாளர் அதை ஏற்க மாட்டார்கள். அதை ஏற்க மாட்டார்கள். உச்சநீதிமன்றம், தேர்தல் கமிஷன் எது ஏற்றாலும் என்ன எதிர்பார்ப்பார்? கட்சியினுடைய அடிப்படை விதிகளை திருத்த அந்த திருத்தத்தை ஏற்க மாட்டார். என்ன எதிர்பார்ப்பார்? ஓபிஎஸ் என்ன எதிர்பார்ப்பார்? விட்டு கொடுத்துருவாரா? இல்ல ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு ஆளுமை அவர். ஆமா எல்லாத்துக்கும் இணக்கமா போனதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஒரு பெரிய பின்னலை அவர் சந்திச்சிருக்கிறாரு. அவர் கட்சி முக்கியம், கட்சி நலன் முக்கியம். தலைவர் அம்மா காலத்திற்கு பிறகு இது ஒரு ஒன்றுபட்டு போக வேண்டும், ஒரு வலிமையான தொண்டர்கள் இயக்கம் என்பது தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதால் பல விஷயங்களை அவர் விட்டு கொடுத்து போனார். இன்றைக்கு என்ன எதிர்பார்ப்பார்? சொல்ல கூப்பிட்டா என்ன எதிர்பார்ப்பார்? இல்லை, அதுதான் கட்சியினுடைய அந்த பகுதியை திரு எடப்பாடி பழனிசாமியை சார்ந்து இருக்கிறவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அந்த முடிவு என்பது எப்படி வரும்னா, திரு எம்ஜிஆர் காலத்தில் பயணப்பட்டவர்கள், அம்மா காலத்தில் பயணப்பட்டவர்கள், இன்றைய இளைய நிர்வாகிகள் என்று ஒரு 10-15 பேர் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பீரோ மாதிரி ஒரு குழு, ஒரு உயர்மட்ட குழு அல்லது அதிகாரமிக்க ஒரு குழுவை நியமித்து அந்த குழு எடுக்கிற முடிவின் அடிப்படையில் மீண்டும் இந்த திருத்தங்களை கொண்டு வந்து எந்த அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலைப்பாட்டிலா அல்லது பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் என்கிற நிலைப்பாட்டிலா எந்த விதத்தில் கொண்டு சென்றால் கட்சியின் நலனுக்கு முக்கியம், கட்சியின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்கிற கருத்து சமமான ஒரு பொறுப்பு எதிர்பார்ப்பு. நிச்சயமாக எடப்பாடிக்கு சமமான அல்ல, எடப்பாடியை விடவும் ஒருபடி மேலான ஒரு பொறுப்பு பதவியை கூட அவர் எதிர்பார்க்கலாம், அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை முதன்மை பொறுப்பில் தான் இருந்தார், கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் என்று தான் இருந்தார். அப்போ ஈக்குவலாக வந்தாலும் கூட ஏற்றுப்பார், எந்த மாற்று கருத்தும் சமமான அதிகாரம் என்று வருகிற பொழுது ஒப்புக்கொள்வார். ஆனால் தேர்தல், அடுத்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் 10 மாதம் தான் இருக்குது. ஏன்னா இப்போவே மே மாதம் வந்துருச்சு, ஏப்ரல் மாதம் மே மாதம் நடந்துடும். தேர்தலுக்கான நடவடிக்கைலாம் ரொம்ப 2026 ஜனவரியிலே ஆரம்பிச்சிடும். அப்போனா முதலமைச்சர் வேட்பாளர் யார்? அதிமுக. அதான் பிரதான். இப்போ ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அதான் மெயின். அப்போனா எடப்பாடியோ ஓபிஎஸ் தான் பிரச்சனை வருமா? அதில் சமரசம் கொண்டு வாங்களா? இல்லை, அது எல்லா விஷயங்களுமே முதல்ல பேசி தீர்த்துக்குவாங்க. இந்த 2021 தேர்தலின் போது யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற பொழுது தேர்தல் முடிந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்வு செய்வார்களோ அவர்கள் முதலமைச்சராகட்டும் என்று திரு ஓபிஎஸ் தரப்பில் சொன்ன பொழுது, திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று திமுகவில் அறிவித்து விட்ட நிலையில் 4.5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மக்களுக்கான சேவை செய்த எடப்பாடியை முன்னிறுத்தினால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு 10-15 நிர்வாகிகள் வந்து அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக திரு ஓபிஎஸ் சம்மதிச்சிட்டார். ஆனால் இன்றைய நிலை என்பது தொடர் சரிவு, தொடர் பின்னடைவு. இதற்கு பிறகு வருகிற பொழுது அந்த முதலிலே சொன்ன அந்த கருத்து வேறு தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி யாரை முதலமைச்சராக தேர்வு செய்கிறார்களோ அவரை நாம் முதலமைச்சராக எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கூட பேசி அவர்கள் முடிவெடுக்கலாம். சரி, இந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு முன்போ அதற்கு பின்போ எடப்பாடி மனம் மாறுவார் நினைக்கிறீங்களா? இல்லை, அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும், கட்சி முக்கியம், அதுதான் வேணும். நம்முடைய தனிப்பட்ட சுயநலத்தை தாண்டி கட்சியின் நலன் முக்கியம். கட்சியை நம்பி இருக்கிற இந்த கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய நலன் முக்கியம். அவர்கள் தொடர்ந்து அரசியலில் பயணிக்க வேண்டும். தொடர்ந்து தோல்வியையே சந்தித்து வந்தால் ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டுவிடும், கட்சி மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை சந்தித்துவிடும். இன்றைக்கே கூட பல பகுதிகளில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரோடு நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க, கரை வேட்டி கட்டிட்டு வெளியில் போக முடியல கருணா, நீ யார்கிட்ட இருக்க? ஓபிஎஸ்டியா, இபிஎஸ்டியா, டிடிவிட்டியா, சசிகலாட்டியான்னு கேட்குறான். பெரிய மோசமாக இருக்குது, எப்படியாவது கட்சி ஒன்றுபடணும் என்று தங்களுடைய ஆதங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த ஆதங்கம் என்பது இன்றைக்கு கொஞ்சம் அதிகரித்து வருகிறது. இந்த தேர்தலுக்கு பிறகு அது இன்னும் ஒரு பூதாகரமாக வெளியேறி ஒற்றுமை முக்கியம் என்கிற குரல் பல பகுதியிலும் கிளை செயலாளர் முதல் மாநில நிர்வாகிகள் வரை வரும். அதை திரு எடப்பாடியும் ஒப்புக்கொள்வார் என்று நம்புகிறேன், ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுதான் அதிமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லது என்பதுதான் என்னுடைய பார்வை, கருத்து. இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை குறிப்பிக்காக திரு துரைக்கரன், மிக்க நன்றி. நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.